அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த நாள் புனித வெள்ளி என்று நாம் அனுசரிக்கிறோம். ஆங்கிலத்தில் அழகா சொல்றோம் பாருங்க, குட் ஃப்ரைடே. அது பேரே பாருங்களேன், குட் ஃப்ரைடே. தமிழ்ல அதை சொல்ல மனசு வரல போல, அதனால புனித வெள்ளி அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இந்த புனித வெள்ளியை நம்ம எப்படி அனுசரிக்கிறோம்? நிறைய பேர் பாருங்களேன், அதை ஒரு துக்கத்தோடு அனுசரிக்கிறோம். ஏன் அப்படி துக்கத்தோடு அனுசரிக்கிறோம்னா, நம்முடைய இரட்சகர் நமக்காக பாடுபட்டார், அவ்வளவு அடி வாங்கினார், அதை நினைவு கூறுகிறோம். அதை நினைவு கூறும் பொழுது நமக்குள்ளாக துக்கம் இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் ஓகே தான். எமோஷ்னலாக நம்ம அப்படி ஃபீல் பண்ணுறோம், அதெல்லாம் நல்லது. ஆனால் ஏன் அதெல்லாம் செஞ்சாருன்றதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம துக்கப்பட மாட்டோம், நம்ம சந்தோஷப்படுவோம். ஆமென், இல்லைங்களா? அப்போ இந்த புனித வெள்ளியை நம்ம எப்படி அனுசரிக்கிறோம்? புனித வெள்ளி ஏதோ துக்க கொண்டாடல் நாள் அல்ல. புனித வெள்ளி வெற்றியை நாம் கொண்டாடுகிற நாள். ஏன்னா அந்த நாள்ல தான் சிலுவையில இயேசு சாத்தானை ஜெயித்த நாள். ஆமென். அவனுடைய தலையை நசுக்கின நாள். இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். பிசாசு பாருங்க, தேவகுமாரனை நான் கொன்னுட்டேன், அழிச்சிட்டேன், என்னோட பர்பஸ் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. நான் அவரை கொன்னுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இயேசு, அப்பா உனக்கு தெரிலடா நான் எதுக்கு வந்திருக்கிறேன்ட்டு அவன் தலையை நசுக்கினார். ஆமென். எனவே சிலுவையில் இயேசு நமக்காக மரித்து நமக்கு ஜெயத்தை தேடி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் வெற்றியின் நாள், இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், கொண்டாட்டத்தின் நாள். எனவே நம்ம எமோஷனலாக யோசிக்காம சத்தியத்தின்படி நம்ம இந்த நாளை கொண்டாடுவோம். ஆமென். எனவே இது துக்கப்பட வேண்டிய நாள் அல்ல, இது மகிழ்ச்சியாய் கொண்டாடப்பட வேண்டிய நாள். ஆமென். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 1 கொரிந்தியர் பாருங்களேன். அங்க பவுல் சொல்லும்பொழுது சொல்லுவாரு, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இப்ப இதுல சிலுவையை வச்சு நம்ம இன்னைக்கு சில காரியங்களை நான் சொல்றேன். சிலுவை சாபத்தின் சின்னமாக இருந்தது. ரோம போர்ச்சியவர்கள் கடைசி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மனிதனை அவனை அசிங்கப்படுத்தி ஒன்றும்லாம் ஆக்கணும் அப்படின்னா சிலுவையிலே அவனை தொங்க விடுறாங்க. மரத்திலே தூக்கப்பட்டவனே அவன் சபிக்கப்பட்டவன். அப்போ சிலுவை என்பது ஒரு சாபத்தின் அடையாளமாக இருந்தது. அந்த அடையாளத்தை இயேசு மாற்றிட்டார் பாருங்களேன். அப்போ சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ இயேசு அந்த சிலுவைக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். சிலுவை பாருங்க, சாபத்தின் சின்னமாய் இருந்தது, அன்றிலிருந்து அது ஒரு அன்பின் சின்னமாய், ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாறினது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தாய்மார்கள் அவங்களுடைய கழுத்துலலாம் பாருங்க அந்த சிலுவை டாலர் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளும் செயின்ஸ் போட்டுக்கிறாங்க, அந்த செயினில் சிலுவை டாலர் போட்டுக்கிறாங்க. அது ஒரு சிம்பிள் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படி மாறிடுச்சு. ஆனால் இயேசு அதற்கு அடையாளத்தை கொடுத்ததினால் தான் அது அப்படியாக மாறினது. எனவே இன்றைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையிலும் அதைத்தானே செய்தார். அடையாளம் இல்லாமல் அலங்கோலமாயிருந்த நம்மை நேசித்து நமக்காக மரித்து நம்மை பெயர் சொல்லி அழைத்து அவருடையவர்களாக்கி நமக்கு ஒரு அன்பின் அடையாளத்தை கொடுத்தார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இது எவ்வளவு விலையேறப்பட்ட ஸ்லாக்கியம். அவன் அப்ப சிலுவையிலே இயேசு மரித்து சிலுவைக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அது ஒரு வெறும் வெட்டப்பட்ட ஒரு மரமாகத்தான் இருந்தது. ஆனால் நேசரின் ரத்தம் அந்த சிலுவை மரத்திலே வடிய வடிய இந்த சிலுவை மரத்திற்கு ஒரு பெரிய ஒரு உயர்வான விலை மதிப்பற்ற ஒரு மதிப்பை கொடுத்தார் இல்லையா? அது அது அந்த சிலுவைக்கு அவ்வளோ வேல்யூ இருந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் விலை மதிப்பே இல்லாத ஒண்ணுமில்லாத நம்மை அவர் நேசித்து நமக்காக இரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாய் மாற்றி நம்மை விலையேற பெற்றவர்களாய் அவருக்கு சொந்தமானவர்களாய் இந்த பூமியிலே உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். இந்த புனித வெள்ளியிலே இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அடையாளம் இல்லாத நமக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்தார். சாபம் என்று சொல்லுகிற அந்த சிலுவைக்கு அவர் ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது போல ஒன்றுமில்லாத நமக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தார். அவருடைய இரத்தம் அந்த சிலுவை மரத்திலே வடிந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய இரத்தம் அப்படியே நம்மை சூழ்ந்து நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாய் மாற்றி விலை மதிப்புள்ள இன்னும் சொல்ல போனா அதை டபுள் நெகட்டிவா சொல்றேன் பாருங்க, விலை மதிப்பற்ற
பெரியவர்களாய் விசேஷித்தவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறது. அதனாலே நாம் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். எனவே நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறோம். அப்ப சிலுவை மேட்ரு இல்ல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் மேட்ரு. நான் விஷயம் இல்ல, எனக்காக மரித்த இயேசுதான் முக்கியம். எனவே நான் இருப்பதோ எனக்காக அல்ல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த அவருக்காக. ஆமென். நீ நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொல்றோம்ல. எனவே இந்த புனித வெள்ளியில நாம் இதை புரிந்து கொள்வோம். நமக்கு ஒரு அன்பின் அடையாளம் இருக்கிறது. நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நமக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நம்மை விலை மதிப்புள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது. இனி நான் அல்ல கிறிஸ்துவே எல்லாம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.